அண்ணன் பொன்னார் அவர்கள் சொன்னார்கள், இதுவரையிலும் பாரதிய ஜனதா கட்சியில் இதுபோன்று நடந்தது கிடையாது என்று சொன்னார்கள். உண்மைதான். இதுவரையிலும் நடக்காத அளவிற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போவார்கள். இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் டபுள் டிஜிட் என்றால் எத்தனை வேணால் வைத்துக் கொள்ளுங்கள், அது இறைவன் தீர்மானிக்க வேண்டும். டபுள் டிஜிட் சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுதியாக இன்றைக்கு செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு செல்வார்கள். அதற்கான விழாதான் இன்றைக்கு ஆதி கும்பேஸ்வருடைய கும்பாபிஷேகத்தில் அடிக்கல் நாட்டு விழாவாக இந்த விழா இன்றைக்கு கேடி ராகவனரும் நாச்சப்பனும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எப்படி ஆட்சி மாற்றம் வரும் நீங்கள் கேட்கலாம். கூட்டணி பலமாக இருக்கிறது. அவர்கள் பக்கம் திருமாவளவன் இருக்கிறாரே, பெரிய கட்சி காங்கிரஸ் இருக்கிறதே, இன்னும் நிறைய கட்சிகள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்களே, கேட்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கும் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது கிடையாது. 1967 உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கொள்கிறேன். 1967க்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற காலம் வரையிலும் திமுக ஆட்சிக்கு வந்தது கிடையாது. ஒரு சூட்சமம். எப்பொழுதுமே மக்கள் சக்தியோடு ஜெயித்தது கிடையாது. எப்பெல்லாம் சூழ்நிலைகள் தடுமாறுகிறதோ அப்பொழுதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. கடந்த 2021 கூட நாம் ஆட்சியை பிடித்திருக்க முடியும். ஆனாலும் சில சூழ்நிலைகள், காலங்கள் செய்யாததை கிரகங்கள் செய்யும் சொல்லுவாங்க. ஆனா கிரகம் அன்னைக்கு 2021ஆம் ஆண்டு முதலமைச்சராக ஸ்டாலினை பொறுப்பேற்க வைத்தது. அதே கிரகம் இன்னைக்கு மாறி உள்ளது. மீண்டும் தேசிய ஜனநாயக ஆட்சி தமிழகத்தில் வந்தே தீரும் என்பதற்கான அடையாளமான கூட்டம் தான் இந்த கூட்டம். நீங்கள் கேட்கலாம், நாம் தனியாக நின்றாலே வெற்றி பெறலாம் என்று. நமக்கு தனியாக நிற்பது என்பது வேறு விஷயம். ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய எண்ணம் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாட்டிலிருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் இந்த நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உருவாக்கப்பட்ட கூட்டணி. இது நயினார் நாகேந்திரனோ அல்லது நமது பொறுப்பாளர்கள் ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி கிடையாது. இந்த கூட்டணியை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் உருவாக்கப்பட்ட அற்புதமான ஒரு கூட்டணி. மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்களால் உருவாக்கப்பட்ட கூட்டணி. இந்த கூட்டணியோடு நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். இன்னும் சில பேர்கள் கேட்கிறார்கள், புதியவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறார்களே, அண்ணா திமுக ஒவ்வொருவர் அங்கு போய் கொண்டிருக்கிறார்களே, நினைக்கலாம். நமக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நமக்கு இருக்கிற குறிக்கோள், நம்முடைய எண்ணம், நம்முடைய செயல்பாடு. நமது மதிப்புக்குரிய பாண்டாஜி சொன்னார்களே, வர இருக்கின்ற 100 நாட்களும் சபரிமலைக்கு விரதம் இருப்பது போல் இருந்து நாம் பணியாற்ற வேண்டும். நீங்கள் நினைக்கலாம், பிரிவுதானே நாங்கள், எங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கு அப்படி என்று நினைக்கலாம். ஒவ்வொருவரும் நீங்கள் கவுன்சிலராக வேண்டும். ஒவ்வொருவரும் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக வர வேண்டும். முடியும். ஒவ்வொருவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வர முடியும். அடுத்த 5-10 ஆண்டுகளில் இங்கிருக்கிற நிறைய பேர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக வருவார்கள். அதற்காக வியூகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது சக்கர வியூகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வியூகத்தை அமைப்பது நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் பணியாற்ற வேண்டும். இங்கே மேடையில் இருக்கிற மாநில தலைவர்கள், நீங்கள் உங்களுடைய மாவட்டத்தில் வழிகாட்ட வேண்டும். தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் எதிரே இருக்கிற தொண்டன் மேடைக்கு வர முடியும். மேடையில் இருக்கிறவர் சட்டமன்ற உறுப்பினராக வர முடியும். சட்டமன்ற உறுப்பினர் நாளைக்கு எந்த பொறுப்புக்கும் வர முடியும் என்பதற்கு உதாரணம் இந்த பாரதிய ஜனதா கட்சி என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அதற்காக தான் நானே ஒரு சாட்சி. அதிமுக வந்தாலும் கூட என்னையும் அழகு பார்த்து இந்த மேடையில் மாநில தலைவராக நம்பிக்கையோடு வைத்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். லாயல்டி ரொம்ப முக்கியம். எந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு லாயல்டி ரொம்ப முக்கியம். அந்த லாயல்ட்டியோடு நீங்கள் பணியாற்றும் போது நிச்சயமாக நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அதற்காக நிறைய சாட்சிகள் நமது மேடையில் இருக்கிறார்கள்.
வர இருக்கிற தேர்தலில் பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. இன்றைக்கு டெல்டாக்காரர் என்று சொல்லக்கூடிய நமது ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் டெல்டா நாயகன் என்று சொல்லிக் கொண்டு டெல்டா பகுதிக்கு வஞ்சனை சேர்த்தவர் ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. ஆனால் நமது பிரதம அமைச்சர் இந்தியா முழுக்க இருக்க எல்லா விவசாயிகளுக்கும் ஆண்டு ஒன்றிற்கு 6000 ரூபாய் கொடுக்கிறார். தமிழ்நாட்டில் 40 லட்சம் பேருக்கு 6000 ரூபாய் கொடுக்கிறார். அதையும் தமிழக அரசு அதை குறைத்து இப்பொழுது 29 லட்சமாக குறைத்திருக்கிறார்கள். மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து போராடுவது வழக்கமாக வைத்திருக்கிறது திமுக. மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியாவிலேயே அதிகமாக 63,000 கோடி ரூபாய் கொடுத்திருப்பது தமிழ்நாட்டிற்கு. கொடுத்தது மத்திய அரசு. யார் கொடுத்தார்? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆனால் இன்னைக்கு அவர்கள் எதிர்த்துக் கொண்டிருக்கிறார். மதுரைக்கு போகாத ஊருக்கு வழி சொல்வதை போல டிபிஆர் போட தெரியாமல் போட்டு மதுரைக்கு கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ ரயில் இன்னைக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. இது மத்திய அரசுடைய குற்றம் அல்ல. இங்கிருந்து டிபிஆர் தவறாக போடப்பட்டு அனுப்பப்பட்ட குற்றம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி 6.25 லட்சம் ஏக்கர் நடுவை இங்கே குறுவை சாகுபடி ஏற்படுத்தியிருக்கிறது. செப்டம்பர் மாதம் அறுவடை செய்ய வேண்டும். அது முதலமைச்சருக்கு தெரியும். ஆனால் மழை வந்து அறுவடை செய்ததை அவர்கள் கொள்முதல் பண்ண முடியவில்லை. மத்திய அரசு 6 தனியாக கொள்முதல் நிலையங்களை கொடுத்திருக்கிறது தமிழ்நாட்டிற்கு. மத்திய அரசு 11 மருத்துவக் கல்லூரிகளை கொடுத்திருக்கிறது தமிழ்நாட்டிற்கு. கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி, கொடுத்தவர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள். ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் மறந்துவிட்டு இன்னைக்கு இருக்கிறார்கள். பேஸ்புக்கில் ஒரு செய்தி போட்டால், ஒரு பிறந்தநாள் கொண்டாடுவதற்கு ஒருத்தர் கத்தியை வைத்து கேக் வெட்டுவதாக போட்டால் உடனடியாக அவரை அரஸ்ட் பண்ணுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு. முதல்வர் ஸ்டாலின் அவரை அரஸ்ட் பண்ணுகிறார். ஆனால் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இவ்வளவு பெரிய கத்தியை வச்சு தூக்கி கிடா வெட்டுவதை போல நின்று கொண்டிருக்கிறார். யாரும் அதை பற்றி கேட்பதற்கு இல்லை. அவர்கள் செய்தால் ஒரு நீதி, நாம் செய்தால் நமக்கு ஒரு நீதி. நமக்கு இழைக்கப்படுவது அநீதி, ஆனால் அவர்களுக்கு அது நீதியாக தெரிகிறது. இப்படியாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. பீகார் மாநிலத்தில் சார் என்பது ஒரு புதியதாக அல்ல. மக்கள் வாக்கெடுப்பு கணக்குகளை சரி பார்ப்பது என்பது ஒரு 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுவது வழக்கம். பீகாரில் 65 பேர் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள். அதற்கு நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கே போய் சொன்னார், பிரச்சாரம் பண்ணினார். 243 தொகுதிகளில் 202 இடங்களில் வெற்றி பெற்றது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பீகாரில். இன்னைக்கு பயந்து போய் நடுங்கி கொண்டு கொடுக்கிறார். என்ன ஆகும், இங்கேயும் சார் வந்துருச்சு அப்படின்னு. ஒரு பக்கம் சாருக்கு எதிராக நீதிமன்றம் போகிறார்கள், ஒரு பக்கம் சாருக்கு எதிராக போராடுகிறார்கள், மறுபக்கம் சாரை பத்திரமாக வாக்குப்பதிவுகளை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள், பணம் கொடுத்து ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எதையும் எதிர்பார்க்காமல் பாரதிய ஜனதா தொண்டர்கள், உங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், வர இருக்கின்ற இந்த தேர்தலில் 100 நாட்கள் இருக்கிறது. இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியுடைய நாட்கள் எண்ணப்படுகிறது. கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகியிருக்கிறது. இதை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கு இன்றிலிருந்து நீங்கள் போய் பிரிவுகள், இதில் 15,000 பேர் வந்திருக்கிறார்கள். இன்றிலிருந்து உங்களுடைய பணியாக அந்த வாக்காளர் சரிபார்ப்பதை முன்னிருந்து ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். பேரன்பாடியோடு பிற அணிகளோடு சேர்ந்து நீங்கள் நல்ல முறையில் செய்ய வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு, பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் கொள்கைக்காக வாழக்கூடியவர்கள். ஆனால் திமுகவை சேர்ந்தவர்கள் அப்படி அல்ல. ஆனால் அந்த திமுக ஆட்சியை விரட்ட வேண்டும் என்பதை கொள்கையாக இன்றிலிருந்து நாம் கொள்ள வேண்டும் என்று கேட்டு, புரட்சித்தில் எம்ஜிஆர் ஒரு பாடல் உண்டு, தனக்கு ஒரு கொள்கை, அதற்கு ஒரு பாதை, அதற்கு ஒரு பயணம், அதற்கு ஒரு தலைவன் என்று சொல்லிய பாடல் உண்டு. அந்த தலைவன் தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.